தலைவர் ஸ்டாலின் முடிவு பண்ணாருன்னா இந்த இந்தியாவுல காங்கிரஸை தவிர்த்து பிஜேபியை தவிர்த்து மூணாவதா ஒரு அணியை உருவாக்க முடியும். பிரதமர் வேட்பாளரா தலைவர் ஸ்டாலின் யாரை நியமிக்கிறாரோ அவங்க பிரதமரா ஆக முடியும். வணக்கம் வலைதள நண்பர்களே. முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரா பொறுப்பேற்று கொஞ்ச நாள் தானே ஆகுது. அதுக்குள்ளே ஏன் அவரை கடுமையா விமர்சிக்கிறீங்க? அவர் கொஞ்சம் நேரம் வேணும்ல, அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாதான் என்ன அப்படின்னு சொல்றீங்க. ரைட்டு, நான் என்ன கேட்கறேன், டைம் இப்ப வேணும்னு கேட்கறவங்க ஏன் எடுத்தது முதலமைச்சர் ஆகணும்னு மட்டும் ஆசைப்படுறீங்க? 26ல ஆட்சியை பிடிச்சே ஆகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க, ஆட்சியை பிடிச்சிட்டீங்க. இப்ப நிர்வாகம் பண்ணும் போது மட்டும் எங்களுக்கு டைம் வேணும்னு கேக்குறீங்க. அவர் என்ன சொன்னார்? சொடக்கு போட்டு சொன்னார்ல ஒவ்வொரு மேடைகளையும். பிரச்சாரத்துக்கு போனப்ப ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷத்துல இருந்து ஃப்ரீ பஸ் விடுவோம் மகளிருக்குன்னு சொன்னீங்க. இன்னும் விடல. திட்டத்தை பரிசீலிக்கணும்னு சொல்றீங்க. குற்றங்கள் நடக்குது. இது வரைக்கும் 25 கொலைகளுக்கு மேல நடந்து போச்சு. ஏகப்பட்ட பாலியல் குற்றங்கள், 19 பாலியல் குற்றங்கள் நடந்து போச்சு. இரட்டை கொலைகள் 4 நடந்துருச்சு. ஆனா இது வரைக்கும் இதை பத்தி ஒரு பிரஸ் மீட் கூட விஜய் கொடுக்கல. உதயநிதி அவர்களை என்ன தகுதி இருக்குது அரசியல் வர்றதுக்கு? எடுக்கதான் அவர் எம்எல்ஏ ஆக்குனாங்க, அமைச்சர் ஆக்குனாங்க, துணை முதல்வர் ஆக்குனாரும் சொன்னீங்க. ரைட்டு, உங்களுடைய அமைச்சர் ஸ்ரீநாத் யாரு? அவருக்கு எதன் அடிப்படையில் அமைச்சர் பதவி கொடுத்தீங்க? எம்எல்ஏ சீட்டு வரை கொடுத்தீங்க. ரைட்டு, அதுக்கு அடுத்தது உடனே அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க. இதெல்லாம் எப்படி நாங்க ஏத்துக்க முடியும்? அப்ப இத்தனை நாளும் உங்க கட்சியில உழைச்சவங்களுக்கு நீங்க கொடுத்த பரிசு இதுதானா? பல கட்சியில இருந்து மாறி வந்தவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டை கொடுத்தீங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க எப்படி ஒரு தூய சக்தின்னு சொல்லிக்கிறீங்க? டெல்லிக்கு போயிட்டு வந்த விமானத்தோடைய டெல்லியில நீங்க பார்க்கிங் பண்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு 2.5 லட்சம் பே பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க டெல்லிக்கு போயிட்டு வந்த செலவு மட்டுமே முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசோடைய நிதி. இது யார் வீட்டு காசு? இது திமுகவும் நீங்க விமர்சனம் செஞ்சீங்க. இது மாதிரி கஜானாவை வலிச்சு எடுத்துட்டாங்க, தேவையில்லாத செலவு பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க வேணும்னா காமன் போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டியதாங்க. நீங்க விமானத்துல எல்லாரும் கூட போக வேண்டியது தானே. உள்நாட்டு விமானத்தை பயன்படுத்த வேண்டியது தானே. உங்களுக்காக தனி விமானத்தை பயன்படுத்தக்கூடிய நோக்கம் என்ன? பிரஸ் மீட், டெல்லியில பிரஸ் மீட் கேக்குறாங்க, பிரஸ் மீட் கொடுக்கல. அப்படியேப்பட்ட ஜெயலலிதா அம்மால இருந்து கருணாநிதியில இருந்து எல்லாருமே பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. இன்றைய தலைவர் ஸ்டாலின்ல இருந்து உதயநிதியில இருந்து எல்லாருமே மைக்கு காட்டினா அவங்க கேட்கற 1-2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் போறாங்க. ஆனா நீங்க முழுக்க முழுக்க மைக்கை தவிர்த்துட்டு ஓடக்கூடிய அவசியம் தான் என்ன? ஏன் மீடியாவை பார்த்து பயப்படுறீங்க? அதான் உங்களுக்கு சாதகமா சில மீடியாக்களை வச்சிருக்கீங்கல்ல, அவங்கள்ட்ட கேள்விகளை எழுதி வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. இந்த நாட்டுல சாமானிய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை, உண்மையில நம்பக்கூடிய விஷயமே இந்த மீடியால போடக்கூடியதுதான். ஆனா நிறைய மீடியா நண்பர்கள் தேவையில்லாம சில பேருக்காக தனிப்பட்ட முறையில நீங்க வீடியோவை எடுத்து போறது, பதிவு போடுறது, அவங்களுக்காக ஃபேவரட்டான நியூஸை சொல்றதுனால நீங்க சொல்ற நியூஸை உண்மைன்னு நம்பிட்டு இன்னும் இங்க பல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே நான் தமிழ்நாட்டுலதான் இருக்கனானே எனக்கு தெரியல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல எல்லாம் வடக்கன்ஸை கலாச்சிட்டு இருந்தோம். வடக்கன்ஸு அவனுங்க எல்லாம் அறிவு இல்லாதவனுங்க, ஜேன்னு கத்துவானுங்கன்னு. அந்த நிலைமை இன்னைக்கு அவனுங்க நம்மளை கலாய்க்கிறானுங்க. அவன்லாம் தமிழ்நாட்டுக்காரனுங்கடா, இப்படிதான்டா இருப்பானுங்கன்ற ஒரு நிலைமைக்கு உருவாக்கி விட்டுட்டீங்க. தமிழ்நாடு பாராளுமன்றத்துல தமிழ்நாடுன்னு சொன்னாலே அது ஒரு மிகப்பெரிய ஐடென்டிஃபை. இன்னைக்கு அந்த ஐடென்டிஃபையை முறியடிக்கப்பட்டிருக்கு. கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் சொல்றாரு, தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் ஒன்னும் அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது, அவருக்கு பக்குவம் கிடையாது, தமிழ்நாடு காங்கிரஸ் தான் அவர் கூட இருக்கு, இந்தியன் காங்கிரஸ் அவர் கூட இல்ல அப்படின்றாங்க. அப்ப உண்மையுமே இந்தியன் காங்கிரஸ் டிவிகே கூட இல்லையா? தமிழ்நாடு காங்கிரஸ் வெறும் அமைச்சர் பதவிக்கு மட்டும் ஆசைப்பட்டு அவங்க கூட ஒட்டிக்கிட்டு இருக்காங்களா? என்னோட கேள்வி மட்டும் இல்ல, இது எல்லாருடைய கேள்வியாவுமே இருக்கு. காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய இயக்கமா இருந்தது, சுதந்திரத்துக்காக போராடின டைம்ல நிர்வாகம் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களோட ஆட்சிகள் சரியா எந்தெந்த இடத்துல ஆட்சி புரிகிறாங்களோ ஒரு எதிர்கட்சியா இருந்து அவங்க கூடயே டையப் வச்சுக்கிட்டு அவங்க கூட ஆட்சி சவாரி செய்யறதுக்காகவே தான் சில மாநில காங்கிரஸ் கட்சிகள் பயணம் பண்ணுது. இன்னமும் தேசிய காங்கிரஸ் கட்சிக்கும் மாநில காங்கிரஸ் கட்சிக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இவங்களுடைய தேவைகளை இவங்க நிறைவேற்றிக்கிறதுக்காக அங்காசியம் பத்துட்டு இருக்காங்க. ஆனா பெரும்பான்மையான வலு இல்லாத மாநிலங்கள்ல எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கோ அவங்க மேல ஏறி சவாரி செய்யறதுதான் காங்கிரஸோட பிரதான வேலை. இப்போ கூட அவரு மாணிக்கம் தாகூர் திமுகவை தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. நான் கேட்கறேன், விருதுநகர்ல திமுக தயவு இல்லாட்டினா உங்களால ஜெயிக்க முடியுமா? நீங்க திமுகவை எதிர்த்து பேசுறீங்களே, நீங்க உங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திரும்பி அந்த எலெக்ஷன் நாங்க ஜெயிச்சு காட்டுங்க, எங்க கட்சியோட சாதாரண தொண்டை கூட உங்களை தோக்கடிப்போம். அவனுக்கே ஈடு கொடுக்க முடியாது உங்களால. தமிழ்நாடு என்னைக்குமே திமுகவோட கோட்டை. ஆட்சி அதிகாரம் மாறலாம், ஆனா ஐடென்டிஃபை என்னைக்கும் மாறாது. தலைவர் ஸ்டாலின் முடிவு பண்ணாருன்னா இந்த இந்தியாவுல காங்கிரஸை தவிர்த்து பிஜேபியை தவிர்த்து மூணாவதா ஒரு அணியை உருவாக்க முடியும். பிரதமர் வேட்பாளரா தலைவர் ஸ்டாலின் யாரை நியமிக்கிறாரோ அவங்க பிரதமரா ஆக முடியும். நோட் பண்ணி வச்சுங்க, 2029 காங்கிரஸ் நீங்க பண்ண வேலைக்கு ஒரு நன்றி கூட சொல்லல தமிழ்நாட்டு. உங்களுக்காக உங்களோட தோல்வி எல்லாத்திலையும் உறுதுணையா இருந்த 2024 காங்கிரஸ் படுந்தோல்வி, வெறும் 98 சீட்டு ஜெயிச்சிச்சு. அப்பவும் எங்க தலைவர் ஸ்டாலின் இந்த காங்கிரஸ் கூட்டணியை விட்டு விலகல.
கரம் கோர்த்து இருந்தாரு, ஒரு பக்கபலமா இருந்தாரு. தமிழ்நாடு இந்தியாவே ஒரு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லக்கூடிய ஒரு தலைவரா இருந்தாரு ஸ்டாலின். ஆனா தமிழ்நாட்டுல ஒரு சிறு தோல்விக்கே அவரை விட்டு நீங்க காங்கிரஸ் இல்லாத ஒரு கூட்டணியை கண்டிப்பா 2029 தலைவர் ஸ்டாலின் முன்னின்று ஒரு மிகப்பெரிய இந்தியா கூட்டணியை உருவாக்குவாரு. அந்த கூட்டணி வெற்றி பெறும். அதுக்கப்புறம் இந்த காங்கிரஸ் உணர்வார்கள். இந்த காங்கிரஸுக்கும் இந்த பிஜேபிக்கும் எதிரான வலுவான ஒரு இயக்கம், ஒரு கட்சினா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த ஐடென்டிஃபையை உருவாக்க போறது தமிழ்நாட்டுல இருந்து தலைவர் ஸ்டாலின் தானே. அப்புறம் எப்பயுமே வருஷம் வருஷம் இப்ப கடந்த சில 3-4 வருடங்களா மட்டால் பண்டால் முடிச்ச பசங்களுக்கு தலைவர் விஜய் அவர்கள் பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்து மகிழ்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் ஏன் சார் பண்ணலாத? ஒருவேளை நிதி இல்லையா உங்கள்கிட்ட? இது வரைக்கும் செஞ்சது போதுன்னு நினைச்சிட்டீங்களா? இல்ல அந்த 5-5 முடிச்சிடலாம்னு பாக்குறீங்களா? இல்ல இப்படியே ஏதாவது ஓட்டிக்கிட்டே இருப்போம் பாக்குறீங்களா? யாருங்க நீங்க நீங்களா முடிவு பண்றீங்க? உங்களை சுத்தி ஒரு டீமை வச்சுக்கிட்டு அந்த டீம் என்ன சொல்லுதோ அதை தான் செய்றீங்க. ஆமா, தமிழ்நாட்டுடைய ஆக்டிங் முதலமைச்சர் மட்டும்தான் விஜய், உண்மையான முதலமைச்சர் ஆதவ அர்ஜுனான்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஏன்னா விஜய் அவர்களே தவிர்க்கக்கூடிய பிரஸ் மீட்டிங்க ஆதவ அர்ஜுனா வழுக்க இழுத்து இழுத்து வச்சுக்கிட்டு என்ன கேள்வி கேக்குறீங்க சொல்லுங்க, என்ன கேள்வி கேக்குறீங்க சொல்லுங்க. என்னவோ அவர் தான் ஜீனியஸ் மாதிரி பேசுறாரு. அவருடைய கட்சி பிளவுகள் என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு திமுகவிட்ட இருந்து விசிகாவை பிரிச்சுட்டேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கீங்க, திமுகவும் விசிகாவும் இரு வேறு இயக்கங்கள். ஆனா ஒரே கொள்கை, ஒரே பாதை தான். எந்த சூழலையும் அவங்களை பிரிக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. நீங்க என்னதான் அவங்களுக்குள்ள கிளப்பி விட்டு அவங்க மக்களையே அடிச்சுக்க வச்சாலும் அது ஒரு முடிவுக்கு வரும். அந்த முடிவு அன்னைக்கு எல்லாருக்குமே டப்பா டான்ஸ் ஆட போகுது. இன்னைக்கு பெரம்பலூர்ல அடிச்சுக்கிட்ட ஒரு சம்பவம் பரவிட்டு இருந்துச்சு. ஆராசா அவர்களுக்கு ஆதரவாகவும் திருமாவளவன் அவர்களுக்கு ஆதரவாகும்னு. நான் என்ன கேக்குறேன், அடிச்சுக்கிட்ட 2 பேருமே யாரு? சாமானிய மக்கள் தானே. சாதாரண பட்டியல் இனத்தவர், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் தானே. யாருக்காக அடிச்சுக்கிறீங்க நீங்க? எதுக்காக அடிச்சுக்கணும்? எல்லாரும் மக்களுக்காக போராட தான் வந்திருக்காங்க. சமூக நீதியை பேசி பட்டியல் இன மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலமா போராடி அவங்களுக்கான பல திட்டங்களை தீட்டிட்டு இருக்கக்கூடிய இயக்கம் திமுக. அதை வீசிக்கா ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாகவும் அவங்களும் பட்டியல் இன மக்களுக்காகவும் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்களுடைய தலைமையை புரிஞ்சுக்காம தொண்டர்கள் அவங்க மனநிலையை வச்சுக்கிட்டு நீங்க போட்டி போடுறதுனால யாரு பாதிக்கப்படுறா? இது எந்த ஒரு கட்சியும் வளர்க்காது. இது கட்சியை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான செயல்பாடுகளா இருக்கும். எனவே விசிகா நண்பர்களும் சரி, திமுக நண்பர்களும் சரி, கொள்கை ரீதியா எல்லாம் ஒன்னா பயணிக்கக்கூடியவர்கள். ஆட்சி அதிகாரத்தை சிலர் மாயபிம்பங்கள் காட்டி இது பண்றாங்கன்றதுக்காக அதை பெருமையா நினைக்காதீங்க. 8 சீட்டு மினிஸ்ட்ரி சீட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இங்க 1.5 கோடிக்கு மேல தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கான திட்டங்கள் யாரு தீட்டுறாங்கன்றதுதான் முக்கியம். 8 பேர் அமைச்சர் ஆயிட்டாங்க அப்படின்னா யாராலையும் சரி பண்ண முடியாது. 35 பேர் அமைச்சரா போட்டாலும் வேலைக்கு ஆகாது. 1.5 கோடி மக்களுக்கான திட்டங்கள் என்ன? அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலான்ற திட்டம் யாருக்கு? அதை கொண்டு வந்தது யாரு? அதை ஐடென்டிஃபை பண்ணது யாரு? அதை ஜியோவா பாஸ் பண்ணது யாரு? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு சீட்டு கொடுத்துட்டான், அமைச்சர் பொறுப்பு கொடுத்துட்டான்றதுக்காக நம்ம அவங்களை பெருமையா நினைக்க கூடாது. அவனுங்க ஒரு மாய பிம்பம் காட்டுறாங்க. திராவிட கழகம் முழுக்க முழுக்க சனாதனத்தை எதிர்த்த ஒரு இயக்கம். சனாதனம்னா என்ன? திருநூறு வச்சிருக்கிறோம், சனாதனம் பின்பற்றாங்கன்னு அர்த்தமா? கோயில்ல நம்ம முனியப்பா, வீரநாராயண குமாரன் நம்ம எல்லாம் இந்துக்களா? சனாதனத்தை ஏத்துக்கிறோம்னு நினைச்சீங்களா? கிடையவே கிடையாது. இந்துக்கள்னா பூநூல் போட்டுக்கணும். நம்மளால பூநூல் போட முடியுமா? இல்ல அவன் தான் விட்டுவானா? கருவறைக்குள்ளார போய் பூஜை பண்ணிட முடியுமா? அவன் தான் விட்டுவானுங்களா? யாருமே அந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம் இத்தனை ஆண்டு காலமா அவங்க அமைச்சரவையில ஒரு பார்ட்னர் கூட இடம் பெறாத ஒரு சூழல்ல தமிழ்நாட்டுல முழுக்க முழுக்க பட்டியல் இனத்தவரும் பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அதிகாரத்தை கொடுத்து அவங்களுக்கான திட்டங்கள் செயல்பட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம் என்ன? ஒரு பிஜேபி கொள்கை எதிரையும் சொல்றாரு. அவங்களை எடுத்து அவர் பேச முடியுமா? அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுப்பாரா? திமுக கேட்டீங்களே, கடிதம் எழுதுனா போதுமா? கடிதம் எழுதுனா போதுமான? இன்னைக்கு மீனவர்கள் பிரச்சனையில இருந்து தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனையில இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க கடிதம் எழுதிட்டு இருக்கீங்க. அதையும் நீங்க எழுதுறீங்களா? இல்ல வேற யாராவது ஆளுங்களை வச்சு எழுதி கையெழுத்து மட்டும் போட்டு கொடுக்குறீங்களா? இளைய சமுதாயத்திற்கு நான் சொல்ல வர்றது ஒண்ணுதான். இங்க யாரும் நடிகர்களை தலைவரா ஏத்துக்கிறாங்கன்றதெல்லாம் அப்பாற்பட்டது. நடிகரை தலைவரா ஏத்துக்கணும்னா அவங்களுக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த தலைமைத்துவம் வெளிப்படணும். தலைமைத்துவமே இல்லாத ஒரு ஆளை நடிகர்னு எத்தனை நாள் தான் அந்த முகத்தோட சாயலுக்காக போவீங்க? இன்னைக்கு திமுகன்றது ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை வழி நடத்தக்கூடிய தலைவர்கள் அவங்க தகுதிகள் அடிப்படையில தான் அவங்க பின்னாடி எல்லாம் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அந்த இயக்கம் இன்னும் உடையாம இருக்கு. அது ஆட்சி பிடிச்சாலும் புரியலனாலும் அதுல சிதைவுகளே கிடையாது. மற்ற கொள்கை இல்லாத கட்சிகள் எல்லாம் உழஞ்சி சிறந்து போயிட்டு இருக்கு. இளைஞர்களாகி நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித் சமுதாயம், வன்னியர் சமுதாயம், அது தேவர் சமுதாயம், நான் சொல்லக்கூடிய எல்லாமே என்னன்னா, நம்ம பிரிவினையை உருவாக்க நம்மளோட அடுத்த ஜெனரேஷனோடைய வாழ்வாதாரம் இங்க பாதிக்கப்படுது. இன்னைக்கு உண்மையாலுமே ஒரு செஸ் கேம் கூட இன்ட்ரெஸ்டா விளையாடுறவங்களுக்கு இந்த அரசியல் கேம் ரொம்ப மோசமா இருக்கு தமிழ்நாட்டுல. இது எந்த மாதிரியான சூழலுக்கு நம்மள தள்ளும் தெரியல. ஆனா இது எல்லாத்தையுமே எதிர்கொள்ள
நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு பகுத்தறிவா சிந்திக்கணும். மக்கள் அந்த சனாதன எதிர்ப்பு, இந்த ஜாதி எதிர்ப்பு, இது எல்லாத்தையும் தாண்டி என்ன நோக்கம் இருக்கு, என்ன கருத்து இருக்கு, நம்ம சாமானிய மக்கள் வாழ்றதுக்கு யாரு எப்படி செயல்படணும்ன்ற ஒரு புத்தி கூர்மையோட எந்த தலைவர்கள் உருவாகுறாங்களோ அவங்க பின்னாடி அணி தேரலுங்க. அவங்க கட்சிக்கு ஆதரவு கொடுங்க. சும்மா மோகத்தினாலேயோ இந்த நடிகர் அலையினாலேயோ நம்ம பின்னாடி போறதுனால பாதிக்கப்படுறோம். நாளைக்கு என் குழந்தையும் பாதிக்கப்படும், உங்க குழந்தையும் பாதிக்கப்படும். இந்த குழந்தைங்க நம்ம செத்துருவோம். இன்னைக்கு நாளைக்கு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை யார் வேணா செத்துருவோம். ஆனா நாளைக்கு நம்ம குழந்தைகளுடைய வாழ்க்கை ஒரு வளமானதா இருக்கணும்னா இந்த 10-15 நாள்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரியான ஆட்சி நடக்குதுன்னு. தயவு செஞ்சு இளைஞர்கள் கொஞ்சமாவது வெளியே வாங்க. அந்த மனப்பான்மையில இருந்து, நடிகர் மனப்பான்மையில இருந்து வெளியே வாங்க. நீங்க கேக்குறீங்க கொஞ்ச நாள் தானே வந்து ஆகுது, அதுக்குள்ளேயேவான மாற்றம் என்பது ஒரு நாள்லயே நடக்கும். அதுக்கு பேர் தானே மாற்றம். தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு அரசு நிகழ்ச்சிகள் நடக்கும். இன்னைக்கு சிங்கப்பெண்கள் நிகழ்ச்சியை ரத்து செஞ்சுட்டு அவங்க மேலாளரோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. ஃபங்க்ஷன் போலாம், அவங்க வீடு என்ன இருந்தாலும் அங்கதானே இருக்குது. இந்த இதை தொடங்கி வச்சுட்டு கூட போலாம்ல. அதுக்காக இதை ரத்து பண்றீங்கன்னா நீங்க என்ன மாதிரியான மனநிலையில இருக்கீங்க? தமிழ்நாட்டு மக்களை விளையாட்டு பொம்மைகளா நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை சுத்தி இருக்கக்கூடிய டீம் எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லாட்டினா அரசியலை விட்டு போயிடுங்கன்றேன். எதுக்கு எங்களோட வாழ்க்கையை யாரும் பணைய வைக்காதீங்க. எங்களை பணைய வச்சு நாங்க காலங்காலமா அடிமைப்பட்டு நாங்க ஒரு படிக்க கூட வசதி இல்லாம எங்களை அதுக்கு அலோவ் பண்ணாம இருந்தாங்க. எங்க இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள், கொள்கை ரீதியான இயக்கங்கள் வந்ததுனாலதான் இன்னைக்கு நாங்க அந்த இடத்துக்கு வந்துடும். இன்னைக்கு நீங்க மேல இருக்கிற ஒரு மாயைக்கு அடிமையாகி எங்களை நீங்க அதுல ஒழிக்கிறாதீங்க. எங்களால திருப்பி போராடி 100 வருஷம் கழிச்சுன்னா எங்களால வளர முடியாது, வாழ முடியாது. எங்களோட குழந்தைங்களுக்கான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை உருவாக்குங்க. அதை விட்டுட்டு நீங்க சும்மா உங்க முக சாயலுக்காகவும் உங்களுடைய ஒரு இது அதிகார வர்க்கத்துக்காகவும் எங்களை நீங்க அடிமையாக்க நினைக்காதீங்க. இளைஞர்களே எல்லாம் சிந்திச்சுக்கிங்க. தயவு செஞ்சு என்ன நடக்குதுன்றத நோட் பண்ணுங்க. யாரும் யாருக்கும் வந்து முட்டு கொடுக்காதீங்க. இதுதான் சரி, இதுதான் டைம்லாம் இல்ல. என்ன நடக்குது புரிஞ்சுக்கிங்க. அதுக்கான தக்க பதிலடி கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன்.